மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு கூட இன்னும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் சிலுவை கிருபையின் வெளிப்பாடு. த கிராஸ்
மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிரேஸ் என்று சொல்லுவார்கள். சிலுவையின் மூலமாக ஒரு மாபெரும் கிருபையை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நம் வேதத்திலிருந்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான 1 நிருபம் 2 அதிகாரம் 24 வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று இங்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையை சுமந்தார். இது சிலுவையை ஆண்டவர் சுமந்தபடியினால் நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவர் சிலுவை சுமந்தபடினால் நாம் பெற்றுக்கொள்கிற அவருடைய பெரிய ஒரு கிருபை என்ன என்பதை குறித்து இன்றைக்கு நாம் சற்று தியானிக்க போகிறோம். இது சிலுவை என்பதை நாம் பார்க்கும் பொழுது ஆதி காலங்களில், ரோமருடைய ஆட்சி காலங்களிலே இது ஒரு பெரிய ஒரு கொடிய குற்றவாளிகளை கொலை செய்கின்ற ஒரு கருவி. நாம் யோசிக்கலாம், ஒரு கொலை கருவி எப்படி நமக்கு ஒரு புதிய ஒரு புனித சின்னமாக மாற முடியும்? இந்த கொலை கருவி எப்படி நமக்கு ஒரு கிருபையை நமக்கு தர முடியும், ஒரு ஆசீர்வாதத்தை தர முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். இது உண்மையாகவே ரோமருடைய ஆட்சி காலத்தில் அடிமைகளையும் புறஜாதிகளையும் அவர் செய்த கொடிய குற்றங்களுக்காக இங்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு கொலை கருவிதான் இந்த சிலுவை. இது ரொம்ப அவமானமாக எண்ணப்பட்ட ஒரு காரியம், சிலுவை மரணம் என்பது. ஆகவே ரோமர்கள் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய பிரஜைகள் ஒருவேளை மரணத்துக்கு ஏதுவான பயங்கரமான குற்றங்களை செய்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த சிலுவை மூலமாக என்ன செய்ய மாட்டாங்கன்னா, மரண தண்டனை நிறைவேற்ற மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய ரோமர்களுக்கு ஒரு பெரிய அவமானமாக இருக்குமா. அந்த அளவிற்கு இந்த சிலுவையை ரொம்ப அற்பமாக எண்ணப்பட்டது தான். ஆனால் இயேசு கிறிஸ்து இது சிலுவை சுமந்தபடியினால் இன்றைக்கு அவமானமாக எண்ணப்பட்ட இந்த சிலுவையின் மூலமாக ஆண்டவருடைய விலையேற பெற்ற கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே தான் நம் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்ற உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது, அது நம்பப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. கலாத்தியர்களின் நிருபம் 6 அதிகாரம் 14 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், நானோ நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஒரு அவமானமாக எண்ணப்பட்ட இந்த கொலை கருவி, இது சிலுவை, இன்றைக்கு எல்லாராலும் மேன்மை பாராட்டப்படுகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? இந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து தமக்காக அல்ல, நம் ஒவ்வொருவருக்காகவும், உங்களுக்காக, எனக்காக இந்த சிலுவையிலே தம்முடைய ஜீவனையை கொடுத்தார். ஆகவே தான் இன்றைக்கு இது சிலுவையின் மூலமாக ஒரு மாபெரும் ஒரு சிலாக்கியம், இது கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இது சிலுவையின் மூலமாய் பெறுகிற ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த 1 பேதுரு 2:24 சொல்லப்பட்டு இருக்கின்றது, நாம் பாவங்களுக்கு சேர்த்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு பெரிய ஒரு கிருபை, ஒரு சிலாக்கியம், ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், பாவத்திலிருந்து ஒரு மாபெரும் மீட்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக. இது பாவம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரவேசிக்கும் பொழுது ரோமருக்கு நிருபம் 6 அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த பாவம் பிரவேசிக்கும் பொழுது மரணத்துக்கு நேராக கொண்டு சென்று விடுகிறது. எசேக்கியேல் 18 அதிகாரம் 20 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் செய்யும் பொழுது, நீங்கள் ஆதியாகமம் புத்தகம் 4 அதிகாரம் 7 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது,
நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் என்ன செய்யுமா படுத்திருக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது பாவம் ஒரு மனிதன் செய்யும் பொழுது அந்த பாவம் வீட்டு வாசற்படியிலே எப்பொழுதும் படுத்திருக்கும். பார்த்துக்கிடுங்க. ஒரு நாள் வரும் பொழுது அந்த பாவம் அவனை மரணத்திற்குள்ளாக கொண்டு செல்லும் என்பது சந்தேகம் கிடையாது. இந்த நீங்க 4ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 11 முதல் 14 வரை உள்ள வசனங்களிலே இங்கு காயின் ஆண்டவர் நோக்கி கதறுகிறான், ஆண்டவரே, நீர் என்னை உமது சமூகத்தை விட்டு என்னை துரத்து விடுவீர் என்று சொன்னால் என்னை கண்டுபிடிக்கிற எவனும் என்னை கொன்று போடுவானே. நீர் உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை துரத்து விடும் பொழுது நான் அந்த பூமியிலே நிலையற்றவனாய் இருப்பேன். அப்பொழுது என்னை பார்க்கிற எவனும் கொன்று போடுவானே, என்ன செய்ய என்று அவன் கதறுகிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். காரணம், இந்த காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்ததாக வேதத்திலே பார்க்கிறோம். அவன் செய்த இந்த பாவத்து நிமித்தமாக அவனுக்கு வருகிற தண்டனை எண்ணி தேவ சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் கதறுகிறதாக வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். பாவம் அவ்வளவு கொடிதானது. ஆகவே தான் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல உங்கள் பாவங்கள் உங்களை பின்தொடர்ந்து பிடிக்கும். அதே போல் 1 தீமோத்தேயு 5:24 வாசித்து பார்க்கும் பொழுது சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவம் அவ்வளவு கொடியதானது. இதற்கு யாருமே தப்பித்துக் கொள்ள முடியாது. ஒரு மனிதன் பாவம் செய்வான் என்று சொன்னால் அதற்கான தண்டனையை விலையை அவன் கொடுத்துதான் தீர வேண்டும். இந்த பாவம் ஒரு மனிதனை கடைசியிலே அவனை அழித்து விடுகிறது, மரணத்துக்கு நேராக கொண்டு சென்று விடுகிறது. அப்ப இந்த பாவத்திலிருந்து எப்படி ஐயா விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும்? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. இதற்கு ஒரே ஒரு பிராயச்சித்தம், இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். கொலோசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வேதத்துல பார்க்கும் பொழுது குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை ஆண்டவர் நமக்கு தருகிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். நீங்கள் மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினபடியினால் நமக்கு பாவ மன்னிப்பாகிய ஒரு விலையேறப்பெற்ற ஒரு மீட்பையும் ஒரு ரட்சிப்பையும் நமக்கு தருகிறார். அவர் சொல்லுகிறார் மீகா தீர்க்கதரிசி மூலமாக, நம்முடைய பாவத்தை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டு விடுவார். ஆழத்துல போட்ட பிறகு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. எவ்வளவு ஒரு அன்பு நிறைந்த தெய்வம் பாருங்க. நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்குவதற்காக, நாம் பரிசுத்தம் அடைவதற்காக ஆண்டவர் தம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே அவர் கொடுத்தார். தம்முடைய கடைசி சொட்டு இரத்தம் இருக்கும் வரைக்கும் தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்தினார் என்பதாக பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சிந்திய அந்த இரத்தத்தின் மூலமாக பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு பல வகையான பாவ சிந்தனைகள், பாவத்தின் எண்ணங்கள் மூலமாக அநேகர் அவர்கள் பிடிக்கப்பட்டு விடுதலை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. சரீர பிரகாரமாக அநேக பாவங்களுள்ள சிக்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு விடுதலை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இதற்கு ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவைக்கு நேராக வரும் பொழுது, அவர் சிந்திய இரத்தத்திற்குள்ளாக நாம் வரும் பொழுது, அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு இந்த சமாதானம், இந்த சந்தோஷம். ஆகவே தான் பவுல் சொல்லுகின்றார், இது சிலுவையை குறித்து இல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. சிலுவையை நாம் வீட்டில் மாட்டி வைத்திருப்பதனாலும் கழுத்தில் தொங்க போட்டு இருப்பதனால அல்ல அன்பானவர்களே. சிலுவையில் தொங்கி இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கும்போது மாத்திரம்தான் இந்த ஆசீர்வாதம். நம்மை தேவ சமூகத்தை முற்றிலும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்காக எவ்வளவு பாடுபட்டீரையா சிலுவையில. அந்த பாடுகள் மூலம் வருகின்ற அந்த சிலுவையில் நீ சிந்திய இரத்தத்தின் மூலம் வருகிற விலையேற பெற்ற
அந்த ரட்சிப்பையும் அந்த சந்தோஷத்தையும் அந்த ஆரோக்கியத்தையும் எனக்கும் என் சந்ததிக்கும் கொடுங்க ஆண்டவரை சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது இந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை கர்த்தர் தாமே நம்ம ஒரு தருவாராக. ஆமென்.